ஃப்ரைடே லஞ்ச் மெனு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா ஆனா கொஞ்சம் ஸ்பெஷல். 30 மினிட்ஸ் ஸ்பெஷல் சிக்கன் ரோஸ்ட் வித் கீ ரைஸ், கொஞ்சமா சிக்கன் 65 ரைத்தா, ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நெய் சாதம் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துக்கணும். நெய் சாதத்துக்கு ரெண்டு தான் முக்கியம், நெய்யும் தேங்காய் எண்ணெயும். தேங்காய் எண்ணெய் எவ்வளவு ரேஷியோ எடுத்துருக்கோமோ அதே அளவு நெய் எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை போட்டு தாளிச்சுட்டு ஃபிளேவர்லாம் வெளியே வரும்போது தின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் சாஃப்ட் ஆனா போதும். கிளாஸ் டெக்ஸ்சர் இருக்கும் போதே ஒரு தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். நல்லா சாஃப்ட் ஆறதுக்கு நான் கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். ஸ்மெல் எல்லாம் போன்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஆரமா அந்த தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். மேல கரம் மசாலா பவுடர், மல்லி, புதினா, புளிப்புக்கு ஏத்த மாதிரி தயிர், எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் கலந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிடணும். நல்லா வதங்கி ஒரு திக் மசாலா பேஸ்ட் ரெடியா இருக்கும். இப்ப ரைஸ் போடுற டைம் ஆயிடுச்சு. நான் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச ரைஸ கொதிக்கிற தண்ணியில போட்டு தேவைக்கு ஏத்த மாதிரி தண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு 70% குக் ஆகிற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. கீயை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்ல போட்டா ஃபுல்லா ஃபிளேவர் லாக் ஆயிரும். நெய் சோறு ரெடி ஆயிரும். காம்போவா நான் ஸ்பெஷல் சிக்கன் ரோஸ்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் சிக்கன் 65 ரைத்தா. டெய்லி லஞ்ச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரோஸ்ட் ரெசிபி நெக்ஸ்ட் விளாக்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என் விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்